அதனால மாமா என்ற வார்த்தை இதோடு விட வேண்டும். சரி மாமா. இதோடு விட்டு இங்கிருந்து சிவனந்தாபுரி சென்று மீண்டும் திருப்பி வருவதில்ல அம்மானு தான் கூப்பிடணும். சரி மாமா. நான் மகளேன்னு தான் கூப்பிடணும். கூப்பிடுயா? சரி மாமா. நான் மகளேன்னு தான் கூப்பிடணும், அம்மானு தான் கூப்பிடணும். ஆனா தப்பி தவறி மாமானு கூப்பிட்டான்னு வச்சுக்க, நீ ஏமானு இல்ல அந்த பொண்ணு இந்த பையனை மாமானு கூப்பிட்டு பழகுது. மாமா அப்படின்னா சரி கூப்பிடுறேன்டா. அதை கூப்பிட்டுனே போறோம் என்று 4000 எழுதிடுறேன். நான் ஒரு பண்ண மாட்டேன். அதனால இங்கிருந்து சிவனந்தாபுரி சென்று ஒரு வரையில ஞாபகம் மருந்தியா கூப்பிட்டு போற மாமானு. மாமானு தான் கூப்பிடணும். இதை கூப்பிடு மாமா. ஏண்டா நான் மாமா மாமா மாமான்னு கூப்பிட்டே பழகி போச்சுடா. மாவுக்கு அம்மானு மாமானா என்ன கூப்பிட்டு மாமா மாமான்னு கூப்பிட்டு பழகப்பட்டு போச்சு. இப்பொழுது மாமா மாமானு சீக்கிரமா சொல்லு பாக்கலாம். மாமா 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 வந்துச்சு. இதேதான் இதேதான் கூப்பிடு. அம்மா அம்மா மகளே மாமா. என்னவோ தெரியல எங்களுக்கு. அந்த அம்மாவை அம்மா என்ன மாமா நான் என்ன பண்றேன் எழுதி தராது ஐயோ. மகளே விஜயம்பா மகளே விஜயம்பா மகளே விஜயம்பா இதே வார்த்தையோட போறோம். புறப்பட போலாமா? மாமா என்ன கூப்பிடு மாமா. தப்பி தவறி மாமான்னு வந்துச்சுன்னா ஏமான்னு நீ சொல்லி போடுறா. ஏமா சரி சரி சிவனந்தாபுரி போலாமா? புறப்படலாம். அருமை மகளே உனந்தானோ விலகி விற்க சென்ற போது அங்கு என்னதான் வினை நடந்ததோ அம்மா. சிவனந்தாபுரி வந்திருக்கிறோம். நம்ம வந்துக்கிற இடமோ புது இடம். நீயும் அறியாத பெண்ணு, பருவ பெண்ணு, இங்கே ஓக்காது நீரு. பத்திரமா நீ இந்த இடத்திலேயே ஓக்காது நீரு. உட்காந்து நிறுன்னு சொல்லுமா. அதான் சொல்றேன். அதான் சொன்ன இங்கே ஓக்காது நீரு. பயமா இருக்குமேமா. ஒரு ஆளு கூட அவன் தான் சிறுத்துக்கு பயந்துருக்கிறான். அவனை விட்டு போனான். பத்திரமா உட்காந்துருங்க. நான் சென்று ஒன்ன எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன். அப்படியா ஆகட்டுமா? பேலாண்டி சிவனந்தாபுரி இடம் வந்திருக்கிற பொரிய இடம் பழமோடு பார்த்து வீட்டுக்கு போகணும். பழமோடு பார்த்து பாலன கண்டிகளா
இந்த சிவனாந்தாபுரியில் வாழக்கூடிய பெரியோரு தாய்மாரு என்னுடைய பிள்ளை இந்த வீதி வழியா வந்தானா பாத்தீங்களா சொல்லுங்களேன் மகனே கரியா பாட்டியா மகனே கரியா கரிய கரிய ஏன் மகனே கரியாட்டவா கொண்டு கொடுப்பான் ஓ மகனே வாக்கறியா ஓ போடாதடா உன்னை மாயா தக்குது அதுதான் நான் சொல்றேன் ஓ மகனே கரியா மகனே கரியா ஓ போடாத போடுறா மகனே கரியாவா யாரும் பார்க்கணும் மகனே கரியா தெரியல நீ எங்கடா இருக்கிற எங்க பணம் தெரியல அதே மகனே ஜெர்மன் குடி போயிருப்பான் என்னுடைய பிள்ளை ஒரு பிள்ளை தானே எனக்கு எங்க போனான்னு தெரியல எனக்கு ஒரே ஒரு பிள்ளை அதான்டா சொல்றேன் பேராண்டி எனக்கு ஒரே ஒரு பிள்ளை ஆச்சு ஒரே ஒரு பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை எனக்கு விட்ட துணை யாருமே இல்லையே ஒரே ஒரு பொண்ணு ஆசைக்கு ஒண்ணு ஆஸ்திக்கு ஒண்ணு என்ன கோழி பையா கோழி பையாடா பேராண்டியா நீ கட் பண்ணிட்டேன்னு கேக்குறியா அப்படின்னா இப்பதான்டா வந்தது குடும்ப கட்டுப்பாடு இப்பதான் வந்தது அதுக்கு முன்னெல்லாம் மன கட்டுப்பாடு எப்படி தெரியுமா இந்த பேராண்டி இந்த கல்யாணம் பண்ணாத முன்னைய இப்பெல்லாம் பார்த்துட்டு அது முன்ன இருந்தவங்க எல்லாம் எப்படி தெரியுமா கல்யாணம் பண்ணி 6 மாசம் ஆனா கூட மூஞ்சி திரும்பி பார்க்க மாட்டாங்க ஆமா அப்படி வெக்கப்பட்டுன்னு 6 மாசம் போட்டு எதுனா ஒண்ணு இருக்கும் அப்படி இருப்பாங்க அப்போ மனக்கட்பாடு ஆமா இப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் கல்யாணமே பண்றாங்க அதுதான் சொல்றேன் எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் கல்யாணம் சரியா மாரி மனக்கட்டுப்பாடுல இந்த 2 பசங்களுக்கு மேல எதுவும் இல்ல ஒரே ஒரு பிள்ளை ஒரே ஒரு பெண்ணு ஆசைக்கு ஒண்ணு ஆஸ்திக்கு ஒண்ணு மேல இல்ல கிடையாது ஒரே ஒரு பிள்ளை நான் எங்க சென்று தேடுவேன் தெரியலையே வயசான கேள்வி என்னுடைய பிள்ளை இருக்கிறானே அவன் என்ன தொழில் செய்யறான்னு சொல்லிட்டு கேட்டா யாருன்னா சொல்லுவாங்க கண்டிப்பா அவன் என்ன தொழில் செய்யறான் அவன் ஏழு காடு சென்று 7 காட்டு விறகைய வெட்டி 4 போடாக போட்டு ஒரே சுமையா கட்டி வீதியில விறகு வாங்கலையோ விறகுன்னு வித்து வந்திருப்பான் மகனே கரியா எங்கடா போன மகனே கரியா மகனே கரியா எங்கடா போற
பாத்தியா மகனே கரியா நான் தெரியும் பஜாஜ் எங்க போனோம் தெரியாதா மகனே கரியா ஏண்டா மகனே கரியா எங்கடா கர சந்திக்கா போய் சித்து வச்சு ஏண்டா கரியா கறிவு தேடின்னு வரேன்டா அதான் உங்களுக்கு தேடி வரேன் அதனால என்னால தேடி தேடி என்னால நடக்க முடியல அதான் சொல்ற வயசான காலத்துல உனக்கு ஏன் வேற நீ உக்காந்துரு ஒண்ணு நான் போய் தேடுறோம் ஏண்டா பேராண்டி அடியால பொண்ணு பருவ பொண்ணாங்க விட்டு வந்துக்கிறோம் அவங்க நான் தெரியும் தெரியல நெருப்பு மாதிரி நெருப்பு வாய் மடியில கட்டி வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறேன்டா அவ்வளோ தண்ணி ஊற்றி ஆயிடுச்சு டேய் வர என்னுடைய விஜயம் மரம் அனுப்புவோம் மகளே விஜயம்மா ஏம்மா அண்ணே இருமா அண்ணே இருமா அண்ணனா யாருக்குண்ணா அண்ணன் கிடைக்கிறாங்க ஒன்னு எங்க தேடி இங்க அடிக்கலடி நீ வயசான காலத்துல போய் தேடினா யாருமா உங்கள்கிட்ட சொல்லுவாங்க நீ விஜயம்பா நீ என்ன செய்யற நான் இங்கே உக்காந்துக்கிறேன் நீ எங்க இருந்தாலும் ஒன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு வர நீ என் கூடயே வரியா நான் வரா ஏம்மா நான் போய் அண்ணனை தேடிட்டு வரேன் இங்கே பத்திரமா உட்காந்து நீ பாட்டுல போட போறேன் இந்த வயசுக்கு போவா கண்டீர்களா கண்டீர்களா அண்ணனாரே கண்டீர்களா 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 அண்ணனாரே கண்டீர்களா யாராச்சு பாத்தீங்களா யாராச்சு பாத்தீங்களா ஜன்மில சொல்லிடுங்க வாயலோ எங்கடாக்குற எங்கடாக்குற டேய் எங்க அண்ணன் எங்கடா போயிருப்பாரு போயனோ போயனோ எங்க போய்க்கிறானு தெரியல தோட்ட பையன் அண்ணான்னு கூப்பிட்டாலும் தான் பண்றான் மண்ணான்னு கூப்பிட்டாலும் தான் ஏண்டா எங்க அண்ணனை எங்க தேடினாலும் ஆப்பிட மாட்டேன்றான் நம்ம ஓடலாம் போய் தடலாம் எந்த வாடியா ஜமீன் போல ஜவாத் மயிலா நீ எங்க அண்ணன் தர கொடுத்தா நீ எங்க தர சொல்லுவாங்க நான் என்ன பண்ணுவேன் கூட நான் ஆபீஸ் எங்க அண்ணன் எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா கண்ணா கருத்திருப்பா அண்ணா டேய் எங்க அண்ணன் எவ்வளவு அழகா இருப்பாரு தெரியுமா கண்ண கரியல்னு மூஞ்செல்லாம் குண்டு குண்டா பொசு 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 பொசுன்னு இருப்பாரு எங்க அண்ணன் போய் 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 போயின்னு வேறுத்தாலும் போய் சரியா ஒன்னா அப்படி இருப்பாரா ஆமாண்டா உங்க அண்ணனுக்கு தெரியும் ஆப்பிடல ஆமா இப்படி லேட்டாலும் அவன் உணவு போய் மகன் கடிக்கான மகன கரியா எங்கடா கரியா கரியா மகன கரியா நான் போய் அண்ணனை தேடி தேடி பார்த்தோம்னா எங்க தேடி ஆப்பிடல தேடி ஆப்பல்ல அண்ணன் தேடி ஆப்பிடலம்மா தேடி ஆப்பல்லன்னு சொல்லு தேடி எங்க தேடியும் கிடைக்கல அப்படி சொல்லு நீ எங்க ஆவாது ஆமா ஒரு வாங்கி சொல்லு என்ன எங்க மகாராஜா அரண்மனை யாரா வாசிப்புல போய் நம்போத்து வாய் மேலே ஓட்டு மேலே அடிச்சு நீங்க வச்சுக்கோங்க ஆமா எங்க மகாராஜா என்ன தேடி கூட சொல்லி அங்க போய் என்ன சொன்னீங்கன்னா நீங்க ஐடிக்கு வச்சுக்கலாம் டேய் அங்க போனா மகாராஜா புள்ள வந்தாரா சரி மகாராஜாவை தேடின்னு போனோம் மகாராஜாவை தேடிட்டு போய் வாயற்படி அந்த அரண்மனை வாயற்படி அந்த அடிச்சு நீங்க வச்சுக்கலாம் நான் போய் மகாராஜா சொல்லுவேன் அவரு ஏன்னா கெட்டிக்காரு தேடி கூட கொடுப்பாரு புள்ளி சரி போய் சொல்லு போ சொல்லுமா
அண்டி வித்யாம்பா ஏம்மா என்னுடைய பிள்ளை உன்னுடைய அண்ணன் இல்லாம நம்ம வாயில வளர்த்து அடிச்சுக்கணும் ஆயுதம்னா ஏன்னா ஏன் ஆயுவீங்க எதுக்கு ஆயுவீங்கன்னு கேட்பாங்க. சரி என்ன ஒரே அமகல் மாட்டீங்க நானா மகாராஜாவுக்கு முக்கிர மந்திரி உக்கிரபாணி மந்திரி இரு மகாராஜா ஒரு சமாச்சாரம் பட்டணத்தில் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். மகாராஜா அவர்களை கொண்டு ஒரு கேள்வியும் ஒரு 5000 பொண்ணு வந்துக்கிறாங்க. அவன் கேள்விக்கு பிள்ளையாக அந்த பொண்ணுக்கு அண்ணனா அவங்க 2 பேரும் அவளை போய் இட்டு வட்டா ஆகியா கேந்துரு ஒரு சமாச்சாரம் மத்தியான உக்கிரபாணி மந்திரி நான் பாலனை பாரி கொடுத்து நான் தேடின்னு வர்றேன் மகாராஜா ஏன் கூப்பிட்டாரு அரசன் பாட்டி அரசன்மானாது வைத்தால் ராஜா வந்து வச்சா ஒரு 2 பேருக்கு பேப்புள்ள கொடுப்பாரு. புள்ள கொடுப்பாருங்களா உன்னுடைய மகனை தேடி கொடுப்பா தேடி கொடுப்பாரு அதுக்காக புள்ள கொடுப்பாரு. அந்த புள்ள வாங்குற வயசுலயே இரு ஏறி குச்சி வச்சு காய்ச்சி ஒண்ணு காணாம போன பிள்ளைய தேடி தருவாரு. அப்படியா அவரே பெங்களூர்ல முடியாதான் கோயில் இருந்து வந்துக்கிறாரு புள்ள கொடுத்துருக்காரு. சரி பரவாயில்ல மகாராஜா மகாராஜா ஐயா வந்தானாம் ஐயா மகாராஜா
உங்கள் பொற்பாத கமலங்களுக்கு என்னுடைய மக விஜயம்பாலும் தாய் கிழவியும் வணக்கம் 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 வணக்கம். என்னுடைய பிள்ளை விறகு விற்பதற்காக வீதி வீதியா விறகு வித்துக்கிட்டு வந்திருப்பான். அவனை யாரோ மடக்கினாங்க, அவனை தேடிக்கணும் வர மகாராஜா. எங்களுடைய நாடோ நூதனாபுரி பட்டணம். நாங்கோ என்னுடைய மக விஜயம்பா, என்னுடைய பேர் தான் தாய் கிழவி கிருஷ்ணாம்பா. கிருஷ்ணாம்பா விஜயம்பா. என்னுடைய பிள்ளை இருக்கிறானே விறகு தலையன் கரிய விறகு விற்பதற்காக வீதி வீதியா வந்தான். அவனை தேடிக்கிட்டு தான் 2 பேரும் வந்திருக்கிறோம். காஞ்சி மாடு கம்பல பூந்த மாதிரி பூந்துட்டானுங்களே பாருங்க. காஞ்சி மாடு கம்ப வயல பூந்தாங்க. நமக்கு என் பூண்டுதான் நிமிந்து போச்சுடா பாருங்க. என்ன நான் போட்டேன் தக்காளி பயிர் செம்மு நான் எடுத்தாங்க 10 நிமிஷம் பயிராகும். அவன் ஒரு வாரமா அந்த வெளியிட்டான். மந்திரி ஆள் போட்டா முடியா அது முடியாது.
பெண்வாடையே வீசாத இந்த அந்த சிவந்தாபுரி பட்டணத்தில் யாரா இவங்க 2 பேரும் இங்க? யாரா இது? ஆனா பாருங்க மஞ்சா போட்டு மூஞ்சிக்கும் வீட்டு போயிட்டு மூஞ்சிக்கு தெரியல. ஆனா பாருங்க ஓ பொடிக்கார பாருங்கடா ஆளை புடிச்சா ஆனா பாருங்க என் வாயில விட்டுடா மாட்டேன் எம்மா வெளியில் இருக்கிறான்னு தெரியல. எப்பா மகாராஜா எங்க போட்டு நான் என்ன குறுக்க வந்தேன்? நான் என்ன குறுக்க வந்தேன்? இவர்கள் தான் பெண்களா? ஆமா ஆமா நாங்களே தான் பெண்கள். பாட்டி வயல கட்ட நாங்களே தான் பெண்கள். பாட்டி வந்து 3 சிக்கல் கொடுத்தாங்க உடம்பு கை சொத்தவங்க அவளா பெண்மணிங்களா பக்கத்தில் உன் கூட நிற்கின்ற பெண்ணை யாரு? பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி யார் என்று விளக்கமாக சொன்னால் மகாராஜா ஆசாயுடன் எனக்கு என்னுடைய மக ஒரே மக ஒப்பற்ற மக அவன் பேர் தான் விஜயம்பா விஜயம்பா விஜயம்பா. என்னுடைய பேரா கிருஷ்ணம்பா கிருஷ்ணம்பா கிருஷ்ணம்பா. நீங்க கிருஷ்ணாம்பா விஜயம்பா உன்னுடைய மகள் விஜயம்பா. ஆமா அப்படித்தானே? ஆமா. என்னுடைய பிள்ளை இருக்கிறாங்க அவன் பேர் என்ன? விறகு தலைய கரியன். ஆச்சி பாட்டி நீ இந்த பெண்ணை மகிழொன்று புரியாமல்
தெரிவித்தார்கள். உன்னுடைய மகள் நிச்சயமாக என்று தெரிவித்தார்கள். என்னுடைய பட்டணத்தில் எந்த ஒரு பெண்களும் வந்ததில்லை. போலாமாடா இல்லை. பசங்க ஏண்டி, இன்னும் இருக்கிறதே அவுத்து அனுப்பிட போறா, நீ எங்க கம்முனு இரு. மகிழ்ச்சியாக எந்த ஒரு வருத்தமும் தெரிவிக்காமல் எனக்கு நீ திருமணம் செய்து கொடுத்தால் மகனை தேடி கண்டுபிடித்து தருகிறேன். என்னுடைய மகளை உனக்கு தரணும். ஆமாம். ஐயா மகாராஜா, இன்னொரு 3 நாளா பொண்ணுக்கு வயிற்றுலாம் மகளுக்கு பசிக்குதான் எப்படி வச்சு வந்து அந்த விறகை கொண்டு வந்து என்னுடைய மயில்களுக்கு காட்டினான். அதனால் மதியெல்லாம் வீழ்ந்து விட்டது. அவனை அதனால் உன் மகனை சீரழித்தேன். என்னுடைய மகன் சிறுகாட்சி போட்டு மூட்டு மகனே கரியா வாழை கொடுத்து நாங்க வைப்பாத்து நிக்கிறோமே தூக்கி கொடுத்து அட நான் பெற்றைய ராஜா நாங்க கூட போய் நிக்கிறோமே அவர் மகாராஜா அவசரப்படாத. சீரியல விட்டுக்கிறாங்களாமே சீரியல விட்டுக்கிறாங்களாமே பாட்டி, நீங்கள் அழுகாதீர்கள். என்னுடைய மகன் சீரியல விட்டு விலகு வர வேண்டும் என்றா நாங்க என்ன செய்யணும்? எனக்கு உங்கள் பெண் விஜயமலை திருமணம் செய்து கொடுத்தால் உன்னுடைய மகனை நான் தெரிவிக்கிறேன். திருமணம் செய்யணும்னா முதல்ல என்னுடைய மகளுக்கு பசிக்குதான் சாப்பாடு போட்டீங்கன்னா அதன் பிறகு திருமணம். சாப்பாடு ஏமா யார் பேர் போறாங்களோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். பாட்டி, உனக்கு அது மட்டுமில்லாமல் மாணிக்கம், கோமேதகம், புஷ்பராகம் அனைத்து பொருட்களையும் உனக்கு அள்ளி கொடுத்திருக்கிறேன். சீக்கிரமாக எனக்கு உன்னுடைய மகளை சாப்பாடு வேணுமா? சாதம்
சாப்பிட்டு இருப்பாயா சாப்பிட்டு பாருங்கன்னா சாப்பிட்டு இருந்தா ஐயருக்கு திக்குவாயா சரி சாதம் கொடுத்தா சாப்பாடு போட்டுடுறோம் சாப்பிட்டுப்பா உனக்கு முதல்ல சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா குஸ்கா வேணுமா இல்ல பரோட்டா வேணுமா ஆம்புலன்ஸ் வேணுமா ஐயா மகாராஜா அப்படி சாதம் கொடுத்தாலும் நாங்க சாப்பிட்டு அதன் பிறகு நாங்க என்ன செய்யணும் தெரியுமா சாப்பிடுறதுக்கு முன்ன ஆசையுள்ள ராஜா தீரா பூஜை தெளிவா சொல்லுங்க. நாங்க பூஜை புரியவர்னு சாப்பிட்ட நாளே கிடையாது. எங்க ஊர்ல அனைத்து பொருட்களும் இங்கே நாங்க பூஜை செய்யணும்னா அதுக்கு தகுந்த பொருள் வேணுமே. என்ன வேணும்? என்ன பொருள் வேண்டும் உங்களுக்கு? சரி, எனக்கு தேவையான பொருள் பூஜை பண்ற பொருள் கேட்டா போதுயா? கொடுக்குறேன். இல்லன்னு சொல்ல மாட்டியா? கேட்கறது கொடுக்கறேன். இருக்கக்கூடிய பொருளை நான் தருகிறேன். அந்த இடத்துல ஒரு பொருள் தான் உங்கள்கிட்ட ஒரு பொருள் கொடுக்கறது சக்தி மனு. நீ என்னென்ன பொருள் வேண்டும் என்று தெரிவித்தால் நாங்க பொருள் அவர் சத்தியமா பார்க்கல இல்ல வாங்க போலாம். நான் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். என் மகன் ஒரு மகனும் வேண்டும். என்ன பொருள் கேட்டாலும் நான் தடையின்றி ஆதாயவாணி சாட்சியா ஒரு சாட்சியா வந்திருக்கிற பத்துக்கள் சாட்சியா எதை கேட்டாலும் தரம் சொல்லிட்டு சத்தி பண்ணு. எனக்கு உன் மகளை திருமணம் செய்து தருவாயா? சரி பண்ணி கொடுத்தா அது போறோம். ஒரு ஆணியை தான் நச்சு விடுறோம். நம்மளுக்கு தேவை பொண்ணு சட்டி மண்ணியா அதுல என்ன இது உலகமே அப்படியே தருகிறேன். எதை கேட்டாலும் தரம் சொல்லி எதை கேட்டாலும் தருகிறேன். சத்தி பண்ணு. எதை கேட்டாலும் தருகிறேன். நடப்பு சொல்லு. சரியாவா? பாண்டு எங்க ஓட்டுறாங்க அங்கதான் கையெழுத்து போடணும். இங்க பாண்டு ஓட்டு அங்க கூட கையெழுத்து இல்லலாம் அங்க ரொம்ப பீரிட்டு வரும். இல்ல நீ எந்திரியே கில்லு. வேண்டுவதை நான் தருகிறேன். அப்படியா? பொருள் கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். ஐயா மகாராஜா, மகாராஜா உங்கள் பண்டார பெட்டி வீர அந்த ஜாட்டியும் எனக்கு அளித்த இந்த எண்டி செய்யோ தன்மதிய நாங்கள் இச்சனமே பூஜை செய்து இந்த கன்னியா விஜயம்பால நாங்கள் உண்டு தாப்புல மாத்து உனக்கே தருகிறேன். மகாராஜா, உன்னிடத்திலே பொந்தம், பொடிசீலை, துயமணி, வீரபம்பை, வீரஜாட்டி இப்படி சொல்லக்கூடிய 5 வகை சின்னம் இருக்கிறது. யாரே? நீ அவசர பண்ணி கட்டி போயினா ஒண்ணு இந்த பைக்கு நீ சொன்ன உடனே மகாராஜா கல்வி போவோம். இந்நேரம் எங்க அம்மாவை மேய்ச்சி பண்ணாதாரு. அந்த மகாராஜா மேல ஏறி ஓடியாடாருப்பா எங்க ஒன்னா அந்த ஆள் குழுல நான் கட்டி பிடிச்சிருக்கிறேன் ஆமா என்ன பேர் பண்ண முடியல பேர் காட்டி பேர் கொண்டாடி போயிட்டியா? அவங்க பொருள் கேட்டா பாவத்து அவங்க பொருள் கொடுத்தா என்னுடைய மகளுக்கும் அந்த மகாராஜாவுக்கும்
கல்யாணம் கல்யாணம். ஏண்டா? ஏய், அந்த மூடுடா. நாலு சங்க சங்கினா வாங்கி அது பூஜை பண்ணி இதெல்லாம் பூஜை பண்ணாலும் அது கொஞ்ச நேரத்தில் அப்படி 5 வகை சின்னத்தை நீ கொடுத்தினா நாங்க சென்று குளிச்சுட்டு பூஜை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். ஆமா எங்க சாமான் சாமான்களை தரமாட்டேன். ஆமா. வேற ஏதாவது வேண்டும் என்றால் அதை கேளுங்கள், தருகிறேன். சார், என்னுடைய மகளுக்காக அந்த பொருளை கொடுத்தா நாங்க போய் குளிச்சுட்டு வந்து பூஜை பண்றோம். இல்ல நாங்க போற பாட்டி வாங்க. பூஜை பொருள் வேணும். இந்த பூஜை பொருள் எங்களிடத்துல இருக்குது. நாங்க அங்கேயே விட்டுட்டு வந்தோம். என்னுடைய பிள்ளை இல்லாம என்னுடைய பிள்ளை தேடுற வியாபாரத்துல அங்கேயே விட்டு வந்துட்டோம். உங்களுக்கு யாரு கொடுத்தது? எங்களுக்கு தான் பரம உங்களுக்கு பரம எந்த பரமா? சிவபெருமா. உங்களுக்கு பழைய பரமம் கொடுத்துருப்பாரு, எங்களுக்கு புது பரமம் கொடுப்பாரு. சாமான கூட்டு ஆமா, எனக்கு அது மறந்து விட்டுவாங்க பிள்ளை சாமான போகணும். பாட்டி பூஜை பண்ணி திரும்பி நாங்க பூஜை பண்ணிட்டு மீண்டும் திருப்பி எடுத்து வந்து ஒன்றே கொடுத்துடுறோம். கொடுத்துறீங்கல்ல? கொடுப்போம். இல்லைன்னா கொடுக்க மாட்டீங்களா? பஞ்சபூதங்களை வைத்து பூஜை பண்ணி எந்த சுகத்தையும் காணவில்லை. பெண்களுக்கு இதை கொடுத்தால் நமக்கு திருமணமாகும். திருமணம் பெண் வேண்டும். அதனால் அவங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். நாம் அதை கொடுத்து விடுவோம். வீரபம்பை, வீரசாட்சி, அண்டார வெட்டி, பஞ்சபூத பொருட்களும் நான் அதை பிடிக்க வேண்டும். பெண்களை கண்டால் முகத்தை பார்த்தால் அது கிடைக்காது. அதனால் நீங்கள் சென்று சற்று நேரம் ஓரமாக இருங்கள். நான் அதை 5 பொருட்கள் பிடித்துக் கொண்டு வந்து உங்களிடம் தருகிறேன்.
அங்க போய் பயிர் புறப்படு போகலாம்.
என்னன்னு கேளா